வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையக சமூகத்தினருக்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு நாளை பண்டாரவளை செல்கின்றார் ஜனாதிபதி. பாரியளவில் குறையும் முட்டை விலை, முட்டை உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை நிறுத்த திட்டம். ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்காவின் விதிமுறைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. சீன பொருட்களுக்கும் கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும், ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டையொன்றின் விலையை 10 ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளது. பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை நிறுத்தும் நோக்கில் முட்டைகளின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி வெள்ளை முட்டையொன்றின் விலை 18 ரூபாவாகவும் சிவப்பு முட்டையொன்றின் விலை 20 ரூபாவாகவும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சந்தை நிலவரம் பற்றிய சரியான புரிதல் இல்லாத ஒருவரின் விருப்பின் அடிப்படையில் முட்டைகளின் விலையை குறைப்பது ஆபத்தானது என அகில இலங்கை கோழி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ருஹணு பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ ஆய்வுகள் துறையின் தலைவர் பேராசிரியர் இந்துனில் பத்ரன நாட்டில் முட்டை உற்பத்தியை ஏற்றுமதி செய்ய விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மலையக சமூகத்தினருக்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நாளை காலை பண்டரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் 10,000 வீடமைப்பு திட்டத்தின் 4வது கட்டத்தின் 2,000 பயனாளிகளுக்கு வீட்டுரிமைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வசதியான வீடு, சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை இந்தியாவுடன் இணைந்து மலையக சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படும் இந்த வீட்டு திட்டம் மலையக சமூகத்தினருக்கு ஒரு வீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தாய்நாட்டிற்கு ஆற்றலை வழங்கும் மதிப்பிற்குரிய பிரஜைகளாக அவர்களை மாற்றுவதற்கான அடித்தளமாகவும் இருக்கும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடுகளை வழங்குவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த வீடுகளை வழங்குவதற்கான முறையான வழிமுறையின் மூலம் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பது ஒரு விசேட அம்சமாகும். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயற்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் நந்தன உதயகுமார குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது 1.5 மில்லியன் ரூபாவாக உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபையை பிரிப்பதன் மூலம் சுமார் 1 கோடி ரூபாவாக உயரும் என்று மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் MTR அதுல் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் புதிய சலுகைகள் குறித்து கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. புதிய சலுகைகள் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் உள்நோயாளிகளுக்கான சலுகை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 3 லட்சமாகவும் வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சைகளுக்கு 20,000ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடுமையான நோய்களுக்கான காப்புறுதி இப்போது 1.5 மில்லியன் ரூபாவிலிருந்து ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து காப்புறுதியில் இப்போது நிரந்தர ஊனத்திற்கு 2 லட்சம் ரூபாவும், பகுதி ஊனத்திற்கு 1,50,000 மற்றும் தற்காலிக ஊனத்திற்கு 1 லட்சம் ரூபாவும் வழங்கப்படும். ஆண்டுதோறும் 2,40,000க்கும் குறைவாக வருமானம் ஈட்டும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான ஆயுள் காப்புறுதி சலுகைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் இறந்த பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு 75,000 ரூபாய் வழங்கப்படும். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 2,25,000 வழங்கப்படும். மேலதிக காப்புறுதியில் முதுகுத்தண்டு வளைவுக்கு 75,000 ரூபாய் மற்றும் காது, மூக்கு, தொண்டை நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படும் செவிப்புலன் கருவிகளுக்கு 75,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்காவின் விதிமுறைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சமவெளி தேசிய பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி சட்டவிரோதமாக செயற்படும் 50 பேருக்கு எதிராக சம்பவ இடத்திலேயே 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் மலர்களின் அழகை பார்வையிடுவதற்காக ஹட்டன் சமவெளி தேசிய பூங்காவுக்கு பொதுமக்கள் வருகை தருகின்றனர். இதனால் பார்வையாளர்களுக்காக விசேட நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில்
இந்நிலையில் விதிமுறைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஹோட்டன் சமவெளியை நிர்வகிக்கும் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளில் தரம் 6 முதல் 8 வரையான பாட விதானங்களில் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பகுதியை இணைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பின் போது சாதாரண தரத்திலும் இதனை தெரிவு பாடமாக இணைக்க எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதன்படி குடியுரிமை பாடத்தில் 6ஆம் தரத்துக்கான சட்டக்கல்வி 3ஆம் தவணைக்கான மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுக்கமான சமூகத்திற்காக சட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஓவா மாகாணத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கி உக்ரைன் போருக்கு உதவுவதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளார். ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கும் முக்கிய நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் அடங்குகின்றது. ஆனால் சீனாவை விடுத்து இந்தியாவை மட்டும் அமெரிக்கா குறிவைப்பது ஏன் என்ற கேள்வி பலரிடையே எழுந்துள்ளது. இந்நிலையில் நவம்பர் 1 முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து சீன பொருட்களுக்கும் கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்துள்ளார். ஏற்கனவே சீன பொருட்கள் மீது 30% வரி அமலில் இருக்கும் பட்சத்தில் தற்போது மொத்தமாக சீனா மீது 130% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் முக்கிய மென்பொருளுக்கான ஏற்றுமதியில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்பின் இந்த நடவடிக்கைகளால் சீனா அமெரிக்க வர்த்தக போர் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீருடன் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 30 மீனவர்களை 4 விசைப்படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை நம்பி மீனவர்களின் குடும்பத்தினர் வாழ்ந்து வந்த நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளதால் கைது செய்யப்பட்ட மீனவர்களில் ஒருவரான கார்த்திக் என்பவரின் மனைவி தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதால் பிரசவ நேரத்தில் தனது கணவருடன் தான் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.